எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சத்தான முருங்கைக்கீரை பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 150 கிராம் கடலை மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு பூண்டை தட்டி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாவை தட்டி வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில இப்ப கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அளவுக்கு கலந்து வச்சுருக்கேன். இதை பகோடா போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சிம்மிலேயே வேக வச்சுக்கோங்க.